வருஷத்துக்கு ஒரு முறையாவது ராஜா மாவேலி தன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் கேரள மக்கள் அவரை வரவேற்கிறதுக்காக செய்யக்கூடிய அலங்கார கோலம் தான் இது. இதுதான் அத்தப்பூக்களம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஓணம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஓணம் கொண்டாடுற எல்லா சோஃபீஸ் ஹப் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இனிய ஓணம் விஷஸ். ஓணத்துக்காக இன்றைக்கி நம்ம ஒரு பூக்களம் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டிடுங்க, சரிங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் ரங்கோலி போட்டிருப்பேன். ஸோ அந்த ரங்கோலி கோலங்களை நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் போய் நீங்கள் தேடி பாருங்கள். அதில் க்ரியேட்டிவ் ரங்கோலின்ற ப்ளேலிஸ்ட் கீழே எல்லா ரங்கோலிஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அழகான கோலங்களை வரைஞ்சிட்டு அதில் நம்ம கலர்ஸ் ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதே போல் அழகான டிசைன்ஸை ரெடி பண்ணிவிட்டு அந்த டிசைன்ஸில் ஃப்ளவர்ஸ் அலையே அவங்க அந்த கலர்ஸை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை ரொம்பவே பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸை கொஞ்சம் நம்மளுடைய கோலத்தில் அடாப்ட் பண்ணி ஒரு பூக்களம் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கலர் ரங்கோலிஸ் போட்டதுனால இன்றைக்கி நம்ம இந்த பூக்களமும் ட்ரை அவுட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது. கொஞ்சம் சாமந்தி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ரோஸ், இது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் வச்சுட்டே நான் பெட்டரான ஒரு பூக்களம் போட முடியும் அப்படின்னு நம்பி இதை நான் செய்ய போகிறேன். ஸோ வெறும் 3 கலரை வச்சுட்டு என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ கேரளா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்னை உதச்சிடாதீங்க. ஸோ என்கிட்ட இருந்த ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் செய்ய முடியும் இல்லைங்களா? நான் பாவம் இல்லை. ஸோ அதனால் என்னை மன்னிச்சிருங்க. லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஃபுல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக நல்ல ஒரு பூக்களம் அட்லீஸ்ட் நான் அடுத்த வருஷம் போடுறேன். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 4-5 ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் போட போகிறேன். ஸோ தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி பூக்களம் போட போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸை, சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள்.
ஸோ நான் போட்ட இந்த பூக்களம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இருங்க, வெயிட். அப்போ ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கமெண்ட்ஸையும் கூட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓணத்தை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அடுத்த ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.